கிருபை. நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாள், உனக்கு கிடைத்த இந்த நாள், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி துளி நேரமும், ஒவ்வொரு புதிய புதிய நாட்களும் உனக்கு கிடைத்த கிருபை. எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ கோடி கோடியாய் பணத்தை செலவழித்து ஒரு நாளை கூட்டலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கூட்ட முடியவில்லை. நீங்கள் குவைத் தேசத்திலே கடந்து வந்து பார்ப்பீர்களானால், அந்த குவைத் தேசத்திலே பிறக்கிற குழந்தைகள் 50% மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை போராட்டத்தோடு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கோடி பணங்களை அந்த அரசாங்கம் அந்த குழந்தைகளுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறது. மரித்த சடலத்தை போல அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறாரே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த கிருபையின் நாட்களிலே கர்த்தருக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று உன்னுடைய உள்ள கதவை தட்டி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாரே, அந்த அருள்நாதர் இயேசுவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? கிருபையின் நாட்கள் மறந்து விடாதே சகோதரனே. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் மரத்தின் வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருந்தாலும், உள்ளருகே கோடாரி வைக்கப்பட்டிருந்தாலும், உனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாள் அல்லவா? உனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாள் அல்லவா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், லூக்கா 13:7 முதல் 9 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடிக் கொண்டிருக்கிறேனே, இதிலே எந்த கனியையும் காணவில்லை. ஆகவே இந்த மரத்தை நீ வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த 1 வருஷமும் இருக்கட்டும், நான் இதை கொத்தி எறி போடுவேன், நான் இதை சுத்தம் பண்ணுவேன், கனி கொடுத்தால் பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவோம் என்று சொல்லி பிதாவின் வலது பார்சத்திலே நின்று உனக்காக பரிந்து பேசி கிருபையின் நாட்களை கூட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு, உன்னுடைய வருமானத்தை கொண்டு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் கிருபையின் சுவிசேஷத்தை நீ அறிவி. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க பிரயாசப்படு. இது ஒரு கிருபையின் நாள். இதோ கனியை தேடி வரப்போகிறார் அல்லவா? இதோ நீ கதையை போல ஒரு 3 வருடங்கள் அல்ல, 30 வருடங்கள் அல்ல, எத்தனையோ வருடங்களை கழித்து போட்டாய். இத்தனை வருடங்களையும் கனியை தேடி 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 அழுத்து போற அருள்நாதர் இயேசு பிதா உன்னை வெட்டி போடும்படியாய் விரும்புகிறார். ஆனால் உனக்காக பரிதபிக்கிற ஒருவர், தோட்டக்காரன் உன்னை நிலத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் விரும்புகிறார். ஆனால் அருள்நாதர் இயேசு உனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார், உனக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். பிதாவை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, அந்த 1 வருடமும் இருக்கட்டும், நான் இதை இன்னும் சுத்தம் பண்ண போகிறேன், இன்னும் நான் இதை கொத்தி எருபோட போகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உனக்கு விசனமாய் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தைகள் உனக்கு எருவை போல, இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தையாய் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ கனி கொடுக்க பிரயாசப்படு, கிருபையின் காலத்திலே கனி கொடுக்க பிரயாசப்படு. இல்லாவிட்டால் கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நீ நல்ல கனி கொடுக்காவிட்டால் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவாய். ஹல்லேலூயா. இன்றே உனக்கு ஒரு இரட்சணிய நாள், இன்றே உனக்கு ஒரு இரட்சணிய நாள். இரண்டாவது காரியம், யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், உனக்கு முன்பாக நிற்கிற பொல்லாத யோர்தானை நீ கடந்து போக வேண்டுமானால் இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். இது உனக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நாள்.
இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள், நாளை நீ அற்புதத்தை பார்ப்பாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லை? இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே அசுத்தம், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே தீய சிந்தனைகள், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்புரவாகாத எண்ணங்கள். கணவன் மனைவிக்குள்ளாய் ஒரு மனப்பாடு இல்லை, கணவன் மனைவிக்குள்ளாய் சமாதானம் இல்லை. ஏன் சகோதரனே? உங்களை நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுக்குள்ளாய் சத்துரு புகுந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வேறுபட்ட கருத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறானே, சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனோடு கூட உட்கார்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கணவனும் மனைவியாமாய் கைகோர்த்து கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள். மரண யோர்தான் உனக்கு முன்பாக கடந்து நிற்கிறதோ? மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாயோ? வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாயோ? கடன் பிரச்சனையினால் தற்கொலைக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள், நாளைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பாய். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். சகோதரனே, நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாயே, இது உனக்கு அனுக்கிரகமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலம். இட் இஸ் a gift. உனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ஒரு காலம். இது இரட்சணிய நாள். ஐயோ, இன்னும் எனக்கு நாட்கள் செல்லட்டும், இப்பொழுதே நான் எப்படி கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு வருவது, இப்பொழுதே எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் கிறிஸ்துவுக்கு பின்னாய் வருவது, இன்னும் நாட்கள் செல்லட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. சகோதரனே, நாளை என்பது உன்னுடையதல்ல, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள். ஒரே ஒரு காரியத்தை உனக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். பாதாளத்திலே வேதனைப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், ஐயா ஆபிரகாமே, 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்புவீரானால் அவர்கள் லாசருவுக்கு செவி கொடுப்பார்கள். உலகத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைக்கு செவி கொடுக்காத நீ, உலகத்தில் இருக்கும் போது சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காத நீ, உன் மனமேட்டிமை நிமித்தமாய், உன் பெருமை நிமித்தமாய், உன் அதிகார ஆணவத்தின் நிமித்தமாய் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாயே. மரித்து பாதாளத்திற்கு போன பிற்பாடு ஐஸ்வர்யவான் சொல்லுகிற காரியம், லாசருவை அனுப்பும். மரணத்தில் இருந்து ஒருவன் கடந்து போவானால் அவர்கள் நம்புவார்கள். தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சுவிசேஷகர்களுக்கும் செவி கொடுக்காத நீ மரணத்துக்கு பிற்பாடு சிந்திப்பதற்கு எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள், இன்றைக்கே நீ செவி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் அந்த ஐஸ்வர்யவானை போல அல்ல, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல, உனக்கு திராணி இருக்கிற பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீ உலகத்தில் இருக்கிற பொழுது கோடி கோடியாய் சேமித்து வைக்கலாம், சொத்துக்களை சாவதரித்து வைக்கலாம், ஆனால் நீ இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் மட்டும்தான் இதை ஊழியங்களுக்கு கொடுக்க முடியும், தேவனுடைய ஊழியத்தை இறங்கி செய்ய முடியும். ஆனால் மரணத்திற்கு பிற்பாடோ நியாய தீர்ப்பு நாளிலே ராஜாதி ராஜாவின் இடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள். உயிரோடு இருக்கும் பொழுதுதான் உனக்கு ஊழியத்தை செய்வதற்குரிய திராணி. சகோதரனே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தெரிந்து கொள். எனக்கு அருமையான சகோதரனே, மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க போகிறேன். உன் கண் மறைக்கப்பட்டு இருக்கிறதல்லவா, உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் நடந்து கொள்ளவில்லை அல்லவா. மறைக்கப்பட்ட கண்களும் கொடுக்கப்பட்ட நாட்களையும் நீ பிரயோஜனப்படுத்தும்படியாய் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால்,
அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள். யார் சமாதானக்காரனர்? மீகா 5:5 சொல்லுகிறது, இவரே சமாதானக்காரனர். சங்கீதம் 4:8 சொல்லுகிறது, சங்கீதம் 85:8 சொல்லுகிறது, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். தானியேலை குறித்து வாசிக்கிற பொழுது தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தூதன் தானியேலை கூப்பிடுகிற பொழுது, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் திடன்கொள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய், அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் சங்கீதம் 119 165 படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், உன்னுடைய குருட்டாட்டத்தின் கண்கள் திறக்கப்படும்படியாய், கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களை நீ கர்த்தருக்கென்று வாழும்படியாய், கொடுக்கப்பட்ட நாட்களில் இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் சமாதானக்காரராகிய இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. ஓ, கட்டப்பட்ட அனுபவங்களில் இருந்தவர்களை நீர் விடுவிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை உம்முடைய சமாதானத்திற்கு நேராய் கொண்டு வருவீராக. சமாதான காரணராகிய இயேசு என்கிற உம்முடைய ரட்சிப்பின் ஒளி இப்பொழுதே பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து போவதாக. குடும்பங்களுக்குள்ளாய் நீ சமாதான பிரபுவாய் கடந்து செல்லும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியுங்கள். எங்கள் முகவரி: சகோதரர் ஜே. பாபு ஜாக்சிங், எஸ்கோல், பள்ளத்தாக்கின் ஊழியங்கள், 6/19H சகாய நகர், வெள்ளமடம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629305. தொலைபேசி எண்: செல் 9486271138. தொலைபேசி எண் 0465285882. மீண்டும் எங்கள் நிகழ்ச்சிகளை எல்லா வாரமும் புதன் மாலை 7 மணி முதல் 7:30 வரையும், வரும் வியாழன் மாலை 7:30 முதல் 8 மணி வரையும் காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு.